உங்க குறைங்கள என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனே கிளியர் பண்றேன். இருக்கிற இடம் முக்கியம், அத நம்ம இடமா மாத்திக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சம்பளம் தரேன்னு சொன்னா நீங்க போக மாட்டீங்களா? இல்ல, போக மாட்டேன். காசுக்காக போக மாட்டேன். என்னால இங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்ய முடியலன்னா வெளியே போவேன். இல்ல நான் வேலை பாக்குறதுக்கு ஏத்த சம்பளம் தரலன்னா வெளியே போவேன். மத்தபடி துரோகம் பண்ணிட்டு வெளியே போற மனநிலை எனக்கு எப்பவுமே கிடையாது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது? எதை பார்த்தாலும் எனக்கு மனசுக்குள்ள பிரிச்சு கழட்டி மாட்டுற மாதிரி ஒரு கற்பனை வரமா. ஒரு பொருள்ல எத்தனை பார்ட் இருக்கு, எங்கெங்க நெட்டு போல்டு இருக்கிறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியுமா. இவ்ளோ அறிவா எப்படிடா என் வயித்துல வந்து பிறந்த? எல்லாம் மெக்கானிக் மூலமா. மண்ணாங்கட்டி மூளை. நீயே அவனை கெடுத்துருவடி. இப்ப என்ன ஆச்சுன்னு இதை நோண்டிக்கிட்டு இருக்க? அப்பா, குக்கர் புடி போயிடுச்சுப்பா. அதான் நெட் எல்லாம் போட்டு டைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க, எத்தனை நாளைக்கு தான் கைப்பிடி இல்லாம கையை சுட்டுக்கிறது? அதான் புள்ளகிட்ட போட்டு குடுறான்னு கேட்டேன். டானு மாட்டிட்டான். இந்த படிப்புல காட்டுறது. குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. எப்ப பாரு அவனை திட்டிக்கிட்டே இருங்க. நல்லது செஞ்சா பாராட்டணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராதே. அப்பா, இது கூட ஒரு படிப்பு தான்ப்பா. என்ன பாயிண்ட் வந்த? ட்ரெஸ்ஸா? ஆமா, உனக்கு தான். மல்லி நினைவு நாள் வருதுல. இந்தாங்க. வருஷம் ஓடிட்டே தாங்க இருக்கு. இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அத நினைச்சு என்ன பண்றது? இந்தா, இதை எடுத்து வை. அம்மா, அத குடுமா. ஐ, எனக்கு பிடிச்ச கலர் பிரவுன். வாவ், பேண்ட் எனக்கு பிடிச்ச கலருப்பா. அப்பா, என்னப்பா இது இவ்வளவு பெருசா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இத போட்டு எப்படிப்பா வெளில போக முடியும்? ஏண்டா, இப்பவே யாரு உன்னை போட சொன்னது? வச்சிருந்து போடு. அதான் துணிமணி நிறைய வச்சிருக்கேல. வளர்றப்புல அளவா சின்னதா எடுத்தோம்னா நாளை பின்ன பத்தாம போயிரும்ல. அம்மா, பாருமா அப்பாவ எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு தடவை கூட அளவா ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே இல்ல. இங்க பாரு பாலா, அளவு முன்ன பின்ன இருந்தாலும் புது புது ட்ரெஸ்ஸா உனக்கு எடுத்து கொடுக்கறாருல. தங்கச்சிக்கு படையல் சாத்துறதுக்கு உனக்கு புது ட்ரெஸ். அத நினைச்சு பாருடா. என்னைக்கோ ஒரு நாள் மல்லி அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான்னு சொல்லிருக்கு. அதுக்காக இவ்வளவு பெரிய ட்ரெஸ்ஸா எடுத்து தருவீங்க? இது எப்படிப்பா வெள்ளெல்லாம் போட்டு போக முடியும்? சாமி கும்பிட்ட உடனே பீரோல எடுத்து வச்சிரு. வர்ற தீபாவளிக்கு எடுத்து போட்டா சும்மா நச்சுன்னு இருக்கும்டா. பா, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு போட்டா பழைய சாயிடும்பா. அட போடா, சின்ன வயசுல நான் போட்ட டிசைனை தான் இப்ப ஃபேஷன் சொல்லி தர்றாங்க. சும்மா போவானா? பாலா, இது உனக்கு பிடிக்கலனா வேற யாருக்காவது கொடுத்துக்கலாம். படையல் வச்ச ட்ரெஸ்ஸ வேற யாருக்காச்சும் தான் கொடுக்கணும். சரிம்மா. இவனை அடக்கி வைக்கிற விஷயத்த கரெக்டா கணிச்சு வச்சிருக்கடி. வேற யாருக்கெல்லாம் கொடுத்துடலாம் சொன்ன உடனே வாயில பேச்சு மூச்சிருக்கான்னு பாரு. இது பொழைக்குமா? ஏமா அழுவுறீங்க? இல்லடா, அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த 17 வருஷத்துல எனக்கு பெரிய இழப்புங்கிறது மல்லியை இழந்ததுதான். எங்க ஆத்தா மாதிரி என் நெஞ்சுக்குள்ளேயே சுருண்டு கிடக்குறா. அதை தூக்கி கொடுத்துட்டு. அம்மா, நம்ம வீட்டுக்கு இன்னொரு மல்லி வந்தா நல்லா இருக்கும்ல? இல்லடா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல.
இந்த சின்ன வயசுல போறதுக்கு தான் எப்படி வந்து பிறந்தாலும் என்னமோ கல்ல கல்ல அவ சிரிப்பு பேச்சும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அம்மா அப்பா கிட்ட சொல்லி இனி மல்லிகை படையல் வைக்க வேணாம்னு சொல்லுமா. அம்மா ஏண்டா? உனக்கு அவ ஞாபகம் வருது, கண் கலங்குற, அதனாலதான். இல்லடா, மல்லி எங்க அம்மா மாதிரியே இருந்தா. அவளை எங்க அப்பா கிட்ட காட்டணும்னு நினைச்ச. கடைசியில அவ செத்தப்ப கூட எங்க அப்பாவை கூப்பிட முடியாம போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அவர் அழைவ மூச்சு பார்க்க முடியாம ஆயிடுச்சு. அம்மா ஒண்ணு பண்ணலாமா? அடுத்த தடவை மல்லிகை படையல் கொடுக்கும் போது இன்னும் பெரிய சட்டையை எடுத்து அதை தாத்தா காமிச்சு வைக்கலாமா? என்ன சிவானி, பேக்ல வாசல்லே போட்டு போற? சிவானி கோவமா இருக்கா, யாரும் பேச வேணாம். என்ன கோவம்? யார் மேல கோவம்? அதை நான் சொல்லணும்னு தேவையில்லை. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லையே. காலையில சத்யாமாவுக்கு பாய சொல்லிட்டு தானே போனீங்க. காலையில தப்பு பண்ணல, நேத்து ஈவினிங் தப்பு பண்ணீங்க. புரியலையே. நேத்து ஈவினிங்கா? என்ன தப்பு பண்ணமா? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் கோவமா இருக்கேன். என்ன கோவம்டா? கோவம்னா கோவம் தான், பேச மாட்டேன்னா பேச மாட்டேன்தான். இப்போ டான்ஸ் கிளாஸ் போக வேண்டாமா? நோ டான்ஸ் கிளாஸ், நோ டியூஷன். இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். ஹாய் சிவானி, என்னாச்சு? ரெடி ஆகல? சிவானி இன்னைக்கு ரெடி ஆக மாட்டா. இன்னைக்கு இல்ல, இனி என்னைக்குமே ரெடி ஆக மாட்டா. அவ கோவமா இருக்கா, யார் கூடயும் பேச மாட்டா. அச்சோ, என்ன கோவம்? சிவானி யார் கோவப்படுத்தினாங்க? யாருன்னு சொல்லுங்க, என்னன்னு கேட்டுருவோம். நானும் என்ன கோவம்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லவே மாட்டேங்கிறா. அச்சோ, எதுக்கு கோவம்னா சொல்லுங்களேன். சிட்டி அண்ணா, உங்களுக்காக சொல்றேன். அம்மா நேத்து பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்களா, அது அம்மா செஞ்சு கொழுக்கட்டைன்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாத்தையும் பெருமையா சொல்லிக்கிட்டேன். சரி. என் ஃப்ரெண்டு மாதவி பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு கேட்டு நேத்து எனக்கு ஃபோன் பண்ணான். சரி. நானும் ஃபோன் அம்மா கிட்ட குடுக்கறப்பதா எனக்கே தெரிஞ்சது அந்த பால் கொழுக்கட்டைய அம்மா செய்யல, இந்த சத்யா அம்மா தான் செஞ்சாங்கன்னு. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஷேமா போச்சு. எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? அம்மா பாவம்டா, உன்னை சந்தோஷப்படுத்த தானே போய் சொன்னாங்க. அவங்க பொய் சொன்னனால தானே நான் மாட்டிக்கிட்டேன். அவங்க உண்மையை சொல்லியிருந்தா நான் அமைதியா இது எங்க சத்தியமா செஞ்சதுன்னு ஸ்கூல்ல சொல்லியிருப்பேன்ல, இவ்வளவு அவமானம் வந்திருக்காதுல்ல. இப்ப பொழுது என்ன பண்றதான்? நடந்து போச்சு. விடு சிவானி. ஆமா சிவானி, நேத்து காலையில அம்மா என்கிட்ட வந்தாங்களா, பால் கொழுக்கட்டை செய்ய சொல்லி கொடு, ஒரு நாளைக்கு சிவானிக்கு நான் செஞ்சு தரணும்னு உண்மையாவே கேட்டாங்க தெரியுமா? இத நான் நம்ப மாட்டேன்.